ஹாய்! இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலுக்குலாம் சாப்பிட போனோம் அப்படின்னா, அங்க கட்டியா அந்த தக்காளி சட்னி, பொரியல் சட்னிலாம் வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நல்லா வாசமாவும் இருக்கும். நமக்கு சாப்பிட சாப்பிட ஆசையாவும் இருக்கும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சட்னி தான். ஒரு பாத்திரத்தில வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, காரத்துக்கு அந்த மாதிரி 3 வரமிளகா. நான் பண்ணதுக்கு 3 வரமிளகா சேர்த்துருந்தேன். 2 பெரிய வெங்காயம். நீங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு 20 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடயே நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளிய சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. வதங்கி நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு கொத்தமல்லியை மேலே போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே அந்த கொத்தமல்லியை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதை நல்லா உணர வச்சுருங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை அரைச்சிக்கலாம். அந்த கேப்லேயே வந்து பொரியல் சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தேங்காய், அப்புறம் பொட்டுக்கடல, 3 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அது கூடயே தேவையான உப்பும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதுலேயே வந்து தண்ணி சட்னியாகவும் செய்வாங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இன்னொரு நாள் போடுறேன். அப்புறம் அந்த சட்னியை வந்து கட்டியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுட்டு, அந்த தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு வந்து அந்த வதக்கின தக்காளி வெங்காயத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, கூட 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதையும் நல்லா திக்காகவே அரைச்சிக்கிட்டேன். தண்ணி எதுவும் ஊற்றாம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு, 2க்கும் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அந்த க க பொரியல் சட்னிக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து அதுலேருந்து எடுத்து போட்டுட்டு, அந்த தக்காளி சட்னியை வந்து அப்படியே அந்த பாத்திரத்துலேயே சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கிளறி விட்டேன். கிளறி விட்டு அந்த சூட்டோடையே அந்த இதை கிளறி விட்டு வச்சாச்சு. இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் ரொம்ப வாசமாகவும் இருக்கும். ஏன்னா ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா சட்னி வைக்கும்போதே கமகமன்னு மணக்கும். நமக்கு அப்படியே எச்சி ஊறும். அந்த மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து இதான் அன்றைக்கி சமைச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.